திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுக்கின்றன. இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் 5வது முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை போல இந்த ஆண்டும் அதையே தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட். இதுதான் விவசாய பட்ஜெட். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வாள் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள். அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. 2021-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். ஆனால் இந்த 1.25 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தில் விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. அது மட்டுமல்ல, வேளாண் துறையை சார்ந்த, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ அல்லது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக உணவு பதப்படுத்தும் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டு பட்ஜெட்டில் காண அது இல்லை. நான் எல்லாம் அந்த இன்றைய தினம் வரை கடந்த 4 ஆண்டுகள், இன்றைய தினம் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு 100 கோடி எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது. இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இதில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் உள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு இவருடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எந்த கூடுதல் பலனும் இல்லை. இவருடைய வேளாண் பட்ஜெட்டில் என்ன சொன்னார் என்ற விவரத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்வதாகவும், ஏற்கனவே இருந்த சாகுபடி பரப்பை 60% 75% விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அப்படி உயர்த்தினார் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை. 2021-22 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதத்தில் சொல்கிறேன், 63.48 லட்சம் ஹெக்டேர். இது பர்சன்டேஜில் 48.7%. ஆனால் சாகுபடி செய்த பரப்பு சதவீதம் பார்க்கின்ற பொழுது
49.08 லட்சம் தான் ஹெக்டேர் தான் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. சதவீதம் 37.7%. 22, 23 அதில் பார்த்தீங்கன்னா 62.60 லட்சம் ஹெக்டேர், அதில் 48%. இதில் சாகுபடி செய்து பரப்பளவு 48.3 லட்சம், சதவீதம் 37.1%. 23, 24 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதம் 61.16 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 46.9%. சாகுபடி செய்தது 47.56 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 36.5. அதாவது 21, 22 மொத்த சாகுபடி சதவீதத்துக்கு சாகுபடி செய்த சதவீதத்திற்கும் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 37.7% இருந்த சாகுபடி செய்தவுடைய பரப்பளவு 23, 24 கிட்டத்தட்ட 1.2% குறைஞ்சி இருக்குது, அதிகமாகல. இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருவதை தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி செய்தவுடைய பரப்பு அதிகரிக்கலை. பத்து லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு உள்ள இருபோக சாகுபடி நிலங்களை அடுத்து 10 ஆண்டுக்குள் 2 மடங்காக, அதாவது 20 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று கூறினாங்க. அதுவும் நடக்கலை. 21, 22 ஒருபோகை ஒரு முறைக்கு மேல் சாகுபடி செய்த பரப்பு சுமார் 14.39 லட்சம் ஹெக்டேர். அது 23, 24 13.6 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சுதான். ஒன்று அதிகரிக்கலை, குறைஞ்சு தான் போச்சு. இவர்கள் கூறியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை. அதை உயர்த்த இவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. தேங்காய், பருத்தி, சூரியகாந்தி, கருப்பு ஆகிய பணப்பயிர்களுக்கு வேளாண் ஆக்கத்திறனில் தமிழ்நாட்டை முதல் 3 இடங்களில் கொண்டு வருவோம் என்றார்கள். அதுவும் நடக்கலை. இந்த பயிருடைய உற்பத்தி திறன் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய விவரம்: நெல் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 21, 22 3566 கிலோ இருந்தது. 23, 24 ஆண்டு அது குறைஞ்சி 3354 கிலோவாக குறைஞ்சி போச்சு. பஞ்சு உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 2019, 20 419 கிலோ லிண்ட் இருந்தது. 23, 24 அது குறைஞ்சி 312 கிலோ லிண்ட் மட்டுமே உற்பத்தி ஆகிருக்கு. கரும்பு உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 108 டன்னாக இருந்தது. 23, 24 அது 105 டன்னாக குறைஞ்சி போச்சு. மொத்த நெல் உற்பத்தி 79.06 லட்சம் டன்னாக இருந்தது. 23, 24 70.48 லட்சம் டன்னாக குறைஞ்சி போச்சு. பயிர் வகைகள் உற்பத்தி 4.98 லட்சம் இருந்ததை 2020, 23 24 3.86 லட்சம் டன்னா குறைந்து விட்டது. இப்படி பல பயிர்களின் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் இந்த ஆட்சியில் குறைந்து விட்டது. இது தமிழ்நாடு புள்ளிவிவர துறையிலிருந்து எடுக்கப்பட்டது. எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை, தரமான விதைகளும் கிடைப்பதில்லை, கொடுப்பதும் இல்லை. நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த, அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல. ஏன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை. இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அதே போல் விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். அதுவும் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறல.
இது ஒரு ஏமாற்று வேலை.